Hi friends, welcome to Nandini cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல எப்படி நம்ம மிக்ஸில அரைச்சே சூப்பரா உளுந்த வடை எப்படி செய்யறது அப்படினு தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இப்போ நம்ம உளுந்த வடை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் உளுந்த பருப்பு ஊற வைக்கணும். இன்னைக்கு நான் இந்த கப் ஃபுல்லா உளுந்தம் பருப்பு எடுத்துர்க்கேன். இத நீங்க ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சிருங்க. அந்த மாதிரி நம்ம செய்யும்போது தான் உளுந்த வடை ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும். இப்போ நம்ம இத மிக்ஸில தான் அரைக்க போறோம். நீங்க மிக்ஸில அரைக்கும்போது நல்லா கெட்டியா அரைச்சுக்கோங்க. கொஞ்சமா மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்பதான் உளுந்த வடை நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. ஏனா அப்பதான் உளுந்த வடை நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக உங்களுக்கு சப்போஸ் அரைக்கும்போது ரொம்பவே தண்ணி ஆயிட்டா கூட பச்சரிசி மாவு கலந்தும் செய்யலாம். இப்போ இதுல ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படினா வடை ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ அடுத்து இதுல நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்க்க போறோம். 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி அதுல சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இதுல நம்ம மிளகு தான் சேர்க்க போறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருங்க. அடுத்து இதில் ஒரு கொத்து கறிவேப்பிலையை இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்து இதில் கொஞ்சமாக இஞ்சி துண்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி இஞ்சியை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. நம்ம உளுந்தம் பருப்பு அரைக்கும் போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்துட்டு உங்களுக்கு அதுக்கப்புறம் உப்பு பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நான் எனக்கு உப்பு பத்தலை, அதனால் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லே இருக்கட்டும். இப்போது அந்த உளுந்த மாவு இருக்கு இல்லையா, அதை தண்ணி தொட்டு எடுத்துக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி போடும்போது உங்கள் பெருவிரலால் அதோட நடுவில் மட்டும் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக வரும், எதுலேயுமே ஒட்டாது. இப்போ பாருங்கள், எடுத்து போடும்போது அந்த சென்டரில் மட்டும் உங்கள் பெருவிரலால் ஒரு சின்னதாக ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் 3 வடை சேர்க்க போகிறோம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் ஹையில் வச்சிங்க அப்படின்னா வடையில் இருக்கிற மேல் பகுதி சீக்கிரமாக வெந்துடும், உள்ளெல்லாம் வேகாமல் இருக்கும். அதனால் சிம்மிலே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2-3 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், எப்படி உளுந்த வடை எப்படி உப்பி வந்திருக்கு அப்படின்னு பாருங்கள். நம்ம மிக்சியில் தான் அரைச்சோம், ஆனாலுமே நல்லா உப்பி வந்திருக்கு. இப்போது இந்த ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அடுத்த சைடு திருப்பி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈவனாக அது வெந்துடும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வடையோட கலர் மாறிட்டே இருக்குது. நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் அந்த நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், ஒரு சைடு நல்லா ஓரளவுக்கு கலர் வந்துருச்சு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி போடுறோம். இப்போது 2 சைடுமே நல்லா வெந்துருச்சு. நமக்கு கலரும் நல்லா ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இது ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். நம்ம கிரைண்டரில் போட்டு அரைக்கணும் அப்படின்றது தேவையில்லை. நம்ம மிக்சியிலே போட்டு கம்மியான அளவில் செஞ்சால் கூட ரொம்பவே நல்லா செஞ்சிடலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.